Hello students, welcome back to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இந்த நியூ பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பிராக்டிஸ்க்கு இந்த லைவ் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா பண்டிட்ஸ், ஆர்பிஇ, டெஸ்ட் ரேங்கிங், ஆலிவ் போர்ட், அப்புறம் டெஸ்ட் புக் லைவ். இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பண்டிட் சொல்லிட்டேனா? ஓகே, வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி நான் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதில் தான் கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா எக்ஸாமில் எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மாதிரியான டெஸ்ட்டில் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்குது. நம்ம அதுக்கு ஆன்சர்ஸ் தேடினாலுமே பெருசாக எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் என்ன பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னா இந்த மாதிரியான லைவ் டெஸ்ட்டுக்கு நம்ம ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம ஆர்பியோட லைவ் டெஸ்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அடுத்தது பண்டிட்ஸோட டெஸ்ட். ஓகே, இந்த எல்லா டெஸ்ட்டுமே நான் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரிவ்யூவாக கொடுக்குறேன். ஓகேவா? இந்த டெஸ்ட்டை நான் சாட்டர்டே அட்டன் பண்ணேன் 16/8. ஓகேவா? அடுத்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நான் இதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இது ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம தேடி இதை ரெக்கார்ட் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நான் அந்த வீக்குள்ளேயே அந்த டெஸ்ட்டுக்கான ரிவ்யூ அப்படிங்கிறத கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ ஆர்பி இன்னைக்கு அப்லோட் ஆகிடும். அடுத்தது பண்டிட்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அடுத்தது அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் சரி நீங்கள் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிடுங்க. அந்த டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க. முடிச்சோடனே அதை ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல அந்த சம் மட்டும் நீங்கள் இதில் பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ first question, the sum of the two non-coprime numbers a and b and their HCF gives 65. ஓகே, ஒரு ரெண்டு நான் கோப்ரைம் நம்பர் இருக்கு. ஓகேவா? அதோட சம்மும் அதோட HCF. ஓகே, ரெண்டு நான் கோப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, அதோட HCF-ஐயும் ப்ளஸ் பண்ணா நமக்கு 65 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதோட HCF நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த நம்பர்ஸ் நம்ம HX HYன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு நம்பர் 16 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 60 13 இருக்குன்னா இதோட HCF நான் 13 சொன்னேன்னா இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் என்னால் 30யோட மல்டிபிள்ஸ்ல எழுத முடியும். 30 into 1 30 into 2ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ ஒரு HCFனா அந்த நம்பர்ஸ் அதோட மல்டிபிள்ஸ்ல எழுத முடியும். அப்போ இங்கே எனக்கு H தான் HCFனா HX HYன்னு எழுதலாம். இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 65 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ H plus HX plus HY equal to 65. இப்போ நான் இதில் H காமன் எடுத்துறேன். 1 plus X plus Y equal to 65. ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா எதுவுமே வேரியபிள்ஸாக எல்லாமே வேரியபிள்ஸாக இருக்குது. 3 வேரியபிள் இருக்குது. அதனால் நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 65 நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா 13 into 5ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல எனக்கு ஹெச்சோட வேல்யூ 13ஆகவும் இருந்திருக்கலாம் 5ஆகவும் இருந்திருக்கலாம். ரெண்டில் எது வேணா இருக்கலாம். ஓகே, அதனால் நான் ஃபஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூ 13 எடுத்துக்கிறேன். இப்போ ஹெச்சோட வேல்யூ 13ஆக இருந்தால் 1 plus x plus y-ஓட வேல்யூ கண்டிப்பாக 5ஆக தான் இருந்திருக்கணும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்ன வரணும்? 4. ஓகே, அப்போ இதுக்கான காம்பினேஷன் என்னது? எக்ஸோட வேல்யூ 1ஆகவும் ஒய்யோட வேல்யூ 3ஆகவும் இருந்திருக்கலாம். இல்லை ரெண்டுமே 3 1ஆக இருந்திருக்கலாம். ஓகே, இது கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறனால இந்த ஹெச்சை தாண்டி வேற காமன் ஃபேக்டர்ஸ் இருக்காது. அப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் பாசிபிள். ஓகே, எப்படி எடுத்தோம்னா ரெண்டு பாசிபிலிட்டி. இப்போ இன்கேஸ் ஹெச்சோட வேல்யூ 5ஆக இருந்தது அப்படின்னா அப்போ 1 plus x plus y-ஓட வேல்யூ 13ஆக இருந்திருக்கும். இப்போ இங்கே ஆல்ரெடி 1 இருக்கு. அப்போ x plus y-ஓட வேல்யூ 12ஆக இருந்திருக்கும். இப்போ 12 வரக்கான பாசிபிலிட்டி என்னென்ன? 1,11 ப்ளஸ் பண்ணால் 12 வரலாம். 11,1லையும் 12 வரலாம். அதுக்கப்புறம் 5,7ல வரலாம். 7,5ல வரலாம். ஓகேவா? இந்த 4 பாசிபிலிட்டி தான். இந்த மாதிரி தான் பிரைம் நம்பர்ஸில் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். இதில் எவ்வளோ இருக்குது? 4 பாசிபிலிட்டி. அப்போ இதில் ஒரு 4 வேல்யூஸ், இது ஒரு 2 வேல்யூஸ். அப்போ மொத்த பாசிபிள் வேல்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு 6. ஓகேவா? 6 பாசிபிள் வேல்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அடுத்த கொஸ்டின் இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. the distance from the origin to the line. இந்த லைனுக்கும் ஆரிஜினுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, இதுதான் நமக்கான ஃபார்முலா. இந்த XY அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ல என்ன சொல்றாங்களோ அந்த பாயிண்ட், எந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்களோ அந்த பாயிண்ட்.
இந்த லைன் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா ax plus by plus c அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு லைனோட பேசிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த லைன் எப்படி இருக்கு 5x plus 12y இந்த 9 இங்க எந்த பக்கம் வந்துட்டேன்னா -9 equal to 0. அப்போ எனக்கு a இருக்க இடத்துல என்ன வரும் அப்படின்னா 5, b இருக்க இடத்துல 12, c இருக்க இடத்துல -9 வரும். இது அப்படியே எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. ஆரிஜின் அப்படின்னா என்னன்னா 0,0ங்கிறது அந்த பாயிண்ட். அது ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் அப்படிங்கனால ஆரிஜின் சொல்லுவோம். அது 0,0. அப்போ எனக்கு xy ஓட வேல்யூஸ் வந்து 0,0. இது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர். இப்போ மாடுலஸ் ஆஃப் a ஓட வேல்யூ 5 into 0, b ஓட வேல்யூ 12 into 0 மைனஸ் c ஓட வேல்யூ 9 மாடுலஸ் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர், b ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயர். இங்க 0 இருக்கனால இது எல்லாமே கேன்சல் ஆயிடுமா? ரிமைனிங் -9 மாடுலஸ் 5 ஸ்கொயர் 25, 12 ஸ்கொயர் 144 பிளஸ் பண்ணனா 169, ரூட் எடுத்தோம்னா 13. இப்போ இந்த மாடுலஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ எது வந்தாலும் நம்ம ஆன்சர் பாசிட்டிவ்ல தான் எழுதணும். ஓகே, இப்போ -9 வந்தாலும் நம்ம +9 தான் எழுதணும். அப்போ ஆன்சர் வந்து 9/13. ஓகே, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா d is equal to root of ax plus மாடுலஸ் போட்டுட்டு ax plus by plus c by root of a square plus b square. இந்த abcங்கிறது கொஸ்டின்ல கொடுத்துருக்க அந்த லைன்ல இருந்து எடுக்கணும். xyங்கிறது அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க பாயிண்ட்ல இருந்து எடுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். a man buy some oranges. எவ்வளவு ஆரஞ்சு வாங்கினாருன்னு தெரியாது, என்னன்னு வச்சுக்கலாம். என்ன பண்றாரு அப்படின்னா 6 ஆரஞ்சஸ் வந்து 1 ரூபிக்கு வாங்குறாரு. ஓகேவா? அதே மாதிரி சேம் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் 5 ஆரஞ்சஸ் ஃபார் 1 ரூபி, 5 ஆரஞ்சஸை 1 ரூபிக்கு வாங்குறாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த 2n என்ன பண்றாரு அப்படின்னா 15 ஆரஞ்சஸ் 4 ரூபீஸ்க்கு சேல் பண்றாரு. ஓகே, இது மொத்த டிரான்சாக்ஷன்ல அவருக்கு ப்ராஃபிட் வந்து 35 ரூபீஸ் கிடைக்குது அப்படின்னா அவர் வாங்கின அந்த ஆரஞ்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ்னு வரணும். அவர் எவ்வளோ மொத்தமாக ஆரஞ்சஸ் வாங்கியிருப்பார் அப்போ நம்ம 2n தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா n-க்கு நம்மளே ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். இங்கே 6, 5 ரெண்டுலையுமே வரணுமா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். n-ங்கிறது 30ன்னு வச்சுக்கலாம். இப்போ n-ஓட வேல்யூ 30 இருந்ததுன்னா நான் வாங்கின அது வந்து 30 ஆரஞ்சஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 6 ஆரஞ்சஸோடது 1 ரூபி அப்படின்னா 30 ஆரஞ்சஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? இன்டூ 5 போடலாமா? அப்போ 30 ஆரஞ்சஸை வந்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னா 5 ரூபீஸ்க்கு வாங்கியிருப்பேன். அடுத்தும் அதே தானே வாங்குறோம். இப்போ அதே 30 ஆரஞ்சஸை 5 ரூபீஸ்க்கு வாங்குறாங்க அப்படின்னா 30 வரணும்னா என்ன பண்ணலாம்? 5 ஆரஞ்சஸ் வாங்குறோம்னா எனக்கு 30 வரணும்னா இன்டூ 6 ரெண்டு பக்கமும் இன்டூ 6 போட்டுக்கலாம். அப்போ 30 ஆரஞ்சஸை 6 ரூபீஸ்க்கு வாங்கியிருப்போம். இது எல்லாத்தையும் சேல் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்? 60 ஆரஞ்சஸ் மொத்தமா அதோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 11 ரூபீஸ். 60 ஆரஞ்சஸோட காஸ்ட் பிரைஸ் 11 ரூபீஸ். ஆனால் இங்கே எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க? 2n ஆரஞ்சஸை 15 ஆரஞ்சஸ் 4 ரூபீஸ்ன்னு சேல் பண்ணுறோம். நமக்கு டோட்டல் ஆரஞ்சஸ் எவ்வளோ? 60. அப்போ இங்கே ஆரஞ்சஸ் 60 வரணும்னா நான் இன்டூ 4 போடணும். ஓகேவா? அப்போ இன்டூ 4னா 60 ஆரஞ்சஸை 16 ரூபீஸ்க்கு சேல் பண்ணுறோம். இந்த 11 அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். இதே 60 ஆரஞ்சஸை 16 ரூபீஸ்க்கு சேல் பண்ணுறோம். அப்போ ஓவராலாக எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? 5 ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகே, 5 பார்ட் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் இந்த 5 பார்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? 35 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 5 இந்த 5 அப்படிங்கிறது தான் 35 அப்படின்னா இப்போ இது 1 டைம்ஸ் 7 டைம்ஸ் நமக்கு எவ்வளோ ஆரஞ்சஸ் இருக்கு? 60 ஆரஞ்சஸ். அப்போ 60 ஆரஞ்சஸ் வேணும்னா 60 × 7 420. அப்போ மொத்தமாக நம்ம எவ்வளோ ஆரஞ்சஸ் வச்சுருந்துருக்கோம் அப்படின்னா 420 ஆரஞ்சஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும். ஓகேவா? இது புரியலன்னா மறுபடியும் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்க. இங்கே நமக்கு n வேல்யூ தெரியாதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த 6க்கும் 5க்கும் ஆவரேஜாக எடுக்கிற மாதிரி எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இதோட மல்டிபிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது இந்த 6, 5, 15 இது மூணுமே என்னது அப்படின்னா ஆரஞ்சஸ். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ப்ரைஸ். இந்த 30 வர மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்? எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவங்க சொன்னது 6 ஆரஞ்சஸ் 1 ரூபின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்? 30 ஆரஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். 6 30 மாற்றணும்னா இன்டூ 5. அதுக்கப்புறம் 5 ஆரஞ்சஸ் 1 ரூபிக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கும் எனக்கு 30 வரணுமா? அதனால இன்டூ 6 போட்டோன்னா வந்துடும்.
ஓகே, அப்போ மொத்தமாக சேர்க்கும் போது 11 rupees, அதை சேல் பண்ணது 16 rupeesக்கு. இங்கேயும் 15 ஆரஞ்சஸ் 4 இருக்கு, ஆனால் நமக்கு எவ்வளோ 60 வேணுமா, அதனால இன்ட்டு 4 ரெண்டு பக்கம் போட்டுக்கும். ஓகேவா, இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் 5ன்னு கிடைக்குது. கொஷினில் கொடுத்த ப்ராஃபிட் 5. அப்போ இங்கே 5ங்கிறது தான் 35னா ஒரு பார்ட் 7 வந்திருக்கும். நமக்கு 60 பார்ட் தான் நமக்கு மொத்தம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வச்சிருந்தோம். மொத்தமாக 60 ஆரஞ்சு வாங்கியிருந்தாங்க சொல்லியிருந்தோமா. இப்போ 60 into 7 420 இருக்கும். ஓகே, அடுத்தது 4th question. In a triangle PQR, okay, PQR ஒரு triangle, இதில் P வந்து 90 degree, okay, PQR, P வந்து 90 degree, S is a point on QR and PS is perpendicular to QR. QS 9 cm, SR 27 cm. okay, அப்போ மொத்தமாக வந்து நமக்கு 36 cm, மொத்தமாக 36 cm. இப்போ இந்த PQ plus QR, okay, PQ plus QR இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இதில் இருக்க இந்த பெரிய ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, அந்த பெரிய ட்ரையாங்கிள் என்னது RPQ. அதே மாதிரி இந்த 90 டிகிரி வர மாதிரி இந்த ட்ரையாங்கிள் நான் பிரித்து எடுத்துக்கிறேன். எஸ்ஸை வந்து பேஸாக வச்சு. ஓகே, எஸ் வந்து பேஸாக இருக்குது, பக்கத்தில் Q இருக்குது, மேலே வந்து P இருக்குது. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ இதில் ஓகே பேஸ் எது காமனாக இருக்குது, PQ அப்படிங்கிறது Y, இங்கே PQ அப்படிங்கிறதும் Y தான். அடுத்தது SQ அப்படிங்கிறது 9 cm, மொத்தமாக QR அப்படிங்கிறது 36 cm. ஓகே, அப்போ இது ரெண்டுமே எனக்கு வந்து சிமிலர் ஆங்கிள்ஸ் தான். ஓகே, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, சைட்ஸோட ரேஷியோ சேமாக இருக்கும், கண்டிப்பாக ஆங்கிள்ஸ் காமனாக இருக்கும். இதை வச்சு இது ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, Qங்கிறது ஆங்கிள் காமனாக இருக்குது, 90 டிகிரி இருக்குது. அப்போ இது பை டபுள் ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இது சிமிலர். அப்போ இதோட சைட்ஸ் வந்து ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்குமா. இப்போ 36 by Y is equal to Y by 99. இப்போ இதை சால்வ் பண்ணனா Y square equal to 36 into 9. அப்போ Yயோட வேல்யூ என்னவா இருக்கும், 36க்கு ஒரு 6, 9க்கு ஒரு 3. அப்போ Yயோட வேல்யூ 18. இப்போ Yங்கிறது என்னது, இந்த PQ தான் வந்து இப்போ நமக்கு 18 கிடச்சிருக்கு. இப்போ இந்த தேர்ட் சைடு கிடைக்கணுமா. இப்போ பித்தாகரஸ் படி இது 36, இது 18 அப்படின்னா இந்த தேர்ட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 36 ஸ்கொயர் வந்து 1296, 18 ஸ்கொயர் 324, மைனஸ் பண்ணனா 27972. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும், இதுதான் எக்ஸோட வேல்யூவாக இருக்கும் 972. அப்போ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 டேபிளில் பிரிக்கலாம். 3 டேபிளில் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் 324 வருது. இது வந்து 8ஓட தான். அப்போ 18√3 18ஓடது. அப்போ எக்ஸோட வேல்யூ 18√3. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கொஸ்டினில் கேட்குறாங்க, PQ ப்ளஸ் PR. அப்போது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது, 18 காமனாக இருக்கா. அந்த 18 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 18√3 + 1. ஓகே, இதுதான் இதுதான ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்தது ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் A and B. லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் A and B. ஓகே, A and B-யை ஜாயின் பண்ணுற ஒரு லைனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்க லைனோட ஈக்குவேஷனை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம் 2 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு. ஓகே, அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்படிங்கிறது y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1, x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இது வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, அதனால இது 2 பாயிண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவோம். அந்த 2 பாயிண்ட்ஸ் என்னென்ன, 3,5 8,6. ஓகேவா, அப்போ இது வந்து x1 y1 இருக்கும், இது x2 y2 இருக்கும். ஓகேவா, அப்போ என்ன வரும், y மைனஸ் y2ஓட வேல்யூ, y1ஓட வேல்யூ 5, y மைனஸ் 5 பை மைனஸ் 6 மைனஸ் 5. கொஸ்டினில் மைனஸ் 6 தான் இருக்கு, ஈக்குவல் டு x மைனஸ் x1 x2 மைனஸ் x1. அப்போது y மைனஸ் 5 பை மைனஸ் 11 equal to x minus 3 by 5. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 5y minus 25 equal to minus 11x plus 33. இப்போ இந்த பக்கம் வந்தோம்னா 5y plus 11x ஆர்டர் எழுதிட்டோம்னா 11x plus 5y equal to 58. ஓகேவா, இதுதான் வந்து இந்த லைனோட கீழே இருக்க லைனோட ஈக்குவேஷன். ஓகே, இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஸ்டினில் கேட்குறது இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க இன்னொரு லைனோட கேட்குறாங்க. ஓகே, AX plus BY plus C equal to 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா
bx minus ay plus k equal to 0ன்னு இருக்கும். ஓகே, அந்த வேல்யூஸ் இன்டர்சேஞ்ச் ஆகி முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கும். அப்போ நான் இதோட வேல்யூஸ் அப்படி சேஞ்ச் பண்ண அப்படின்னா 5x minus 11y plus k equal to 0ன்னு வரும். ஓகேவா? அப்போ நம்ம k ஓட வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே 5x minus 11yனாலே ஆப்ஷன் சி வந்து வந்துருச்சு. ஓகே, அப்போ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது a fruit seller has 195 fruits. 195 fruits. அதில் ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு. இது ஆப்பிள் மேங்கோ என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 5:6ல் இருக்குது. ஓகேவா? she sells 26 apples. 26 apples சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 38 மேங்கோஸ் சேல் பண்ணுறாங்க. 3/4 of ஆரஞ்சஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகேவா? the ratio of unsold apples to the number of unsold oranges become 3:1. unsold ஆப்பிள்ஸுக்கும் ஆரஞ்சஸ்க்கும் ரேஷியோ எடுத்தால் 3:1 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் அன்சோல்டு ஃப்ரூட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதில் எனக்கு இந்த ஆரஞ்சோட ரேஷியோ என்னன்னே தெரியாது. இப்போ மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது 5x, இது 5x, 6x, இது வேல்யூ என்னன்னே தெரியாது, ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ 5x plus 6x plus y equal to 195. இதான ஒரு மொத்தமாக இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு இதான் வரும் 11x plus y equal to 195. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது இந்த அன்சோல்டுன்னு சொல்லியிருக்காங்களா, இதை வச்சு எடுப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? ஆப்பிள் அன்சோல்டு. ஆப்பிள் எவ்வளோ இருக்குது? 5 பார்ட் இருக்குது, அதில் 26 போயிடுது. அப்போது 56 மைனஸ் 5x minus 26 டிவைடட் பை ஆரஞ்சஸ் வந்து அன்சோல்டு எவ்வளோ இருக்குது? ஆரஞ்சஸ் வந்து 3/4 வந்து சோல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3/4 சோல்ட் ஆயிடுச்சுன்னா 1/4 தான் இருக்கும். எவ்வளோல? இந்த ஒயில். ஓகே, அப்போ 1/4 ஆஃப் ஒய் தான் இருக்கும். ஓகே, இதோட ரேஷியோ தான் 3:1 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? 5x minus 26 equal to 3/4 y. இப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணனா 20x minus 26 into 4 104 3y. அப்போ 20x minus 3y equal to 104. ஓகே, இது வந்து இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம், கீழே இருக்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு. இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சா? இப்போ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் அன்சோல்டு ஃப்ரூட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல ஃப்ரூட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். எக்ஸ் எவ்வளோ, ஒய் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா இப்போ நமக்கு வேல்யூ அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுலேயுமே எனக்கு என்ன வேல்யூ? 3ங்கிறது காமனாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 33x. இந்த ஒய் கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். மேலே இருக்க 20 அப்படியே தான் இருக்க போகுது. ப்ளஸ் 20x ஈக்குவல் டு 195 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 195 into 3. அப்போ 15, 27, 28 ரிமைனிங் டு 5. 585 ப்ளஸ் 104. ஓகே, அப்போ இது மொத்தமாக 53x ஈக்குவல் டு 986. ஓகே, 53x ஈக்குவல் டு 689. இப்போ 689 53ஆல் டிவைட் பண்ணுமா? 1 times 53 519. 53 into 3 போட்டோன்னா 915. அப்போ 3 times. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிருச்சு? எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 13. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 13. இப்போ எக்ஸோட வேல்யூ 13 அப்படின்னா இங்கே எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். 5xன்னு சொன்னோமா? அப்போ 5xனா 65 இருக்கும். இங்கே இன்ட்டு 13 போட்டோன்னா 78. அப்போது 65 78 அப்படின்னா ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும்? 3 143. நமக்கு மொத்தம் 195 இருக்குது. அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 52. அப்போ ஒய்யோட வேல்யூ 52. இப்போ இதில் அன்சோல்டு அப்படிங்கிறது எவ்வளோ? சோல்டானது 26. இப்போ இதில் 26 மைனஸ் பண்ணோன்னா 9 3. இது ஒரு 39. அடுத்தது இங்கே ஒரு 38. அப்போ இதில் ஒரு 40. அடுத்து 52ல் 3/4 சேல் ஆயிடுச்சு. அப்போ 39 சேல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 13 மிச்சம் இருக்கும். இப்போ இதையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 589. இப்போ இதோட ஆன்சர் 92. ஓகேவா?
கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம்மில் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும். இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு கடைசியில் தான் நம்ம வந்து இதை கொஷினை போடணும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோம் ஒன்று ஒன்றா. நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை இந்த ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த சம்மை. ஓகே, இந்த மாதிரி சம்மெலாம் தான் நம்ம அப்ரோச் பண்ணி எப்படியாவது ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, இப்போ இதில் இந்த மோட் அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னால் நான் இந்த நியூ பேட்டர்ன் பார்க்கும்போதே மோட் அப்படின்னாலே இதை டிவிஷன் எடுத்துக்கணும். உள்ளே கிடைக்கிறது எப்பவுமே ரிமைண்டராக நம்ம எடுக்கணும். ஓகே, முதல்ல இதை சால்வ் பண்ணுவோம். 3/4 அப்படிங்கிறது என்னது 81, 7 ஸ்கொயர் அப்படிங்கிறது 49 ப்ளஸ் 5 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர். இப்போ 5 கியூப் அப்படிங்கிறது எவ்வளோ? 5 கியூப் வந்து 125, 2 ஸ்கொயர் வந்து 4, அப்போ 121. இப்போ 121 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 11ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே, அப்போ 11ஆல் டிவைட் பண்ணும்போது 11 81 டிவைட் பண்ண என்ன ஆகும்? அப்படியே நார்மலாக டிவைட் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ண வேணாம். 81 டிவைட் பண்ணோன்னா நமக்கு 77 ஒன்று வரும், அப்போ ரிமைனிங் 4. அடுத்து 49 11ஆல் டிவைட் பண்ணால் 44, அப்போ ரிமைனிங் 5. அடுத்தது ப்ளஸ் 121 கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகும் 0. இப்போ 4 × 5 எவ்வளோ? 4 × 5 20. 20 11ஆல் டிவைட் பண்ணனா எவ்வளோ ரிமைண்டர் இருக்கும்? 9. அப்போ ஆன்சர் வந்து 9. ஓகேவா? இல்லை நான் நார்மலாக சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா 81 × 49 மல்டிபிள் பண்ணுங்க. 49 8 × 49 அப்படின்னா 72, ரிமைனிங் 7. 8 × 4 32, 39 96 3969. 3969 கூட 121 ஆட் பண்ணோன்னா 10 9 0 1 4. இப்போ 4090 11ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 × 33 ரிமைனிங் 3 × 33 ரிமைனிங் 7 77 ரிமைனிங் 2. அப்போது எனக்கு கடைசியில் ரிமைண்டர் 9 தான் வருது. ஓகேவா? நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டேரெக்டாக அப்படியே டிவைட் பண்ணாலும் ஓகே. நான் அப்படியே 11ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். சரியா? இப்போ அடுத்தது 2 circles centered at P and Q intersect 2 points C and D. C and Dல வந்து intersect ஆகுது. ஓகேவா? இந்த ரெண்டு லைன். AB is the tangent. ABங்கிறது ஒரு tangent. ஓகே, 2 circles at A and B. ADB is 72 degree. இந்த ADB அப்படிங்கிறது 72 டிகிரியாக இருக்குது. இப்போ ACB என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி மாடல் வந்துச்சுனாலே இது தீட்டாவாக இருந்தால் இது 180 மைனஸ் தீட்டாவாக தான் இருக்கும். ஓகேவா? இது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து ஒரு டேஞ்சன்ட், இது வந்து ஒரு கார்டு. ஒரு டேஞ்சன்ட்டு ஒரு கார்டு மீட் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்க ஆங்கிளும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்க ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது அதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்குது. இங்கே ஒரு ஆங்கிள் இருந்தால் அதுக்கு நேராக ஆல்டர்னேட்டில் இந்த பக்கம் ஒய் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி இருக்குது. இப்படி ஒரு லைனை போட்டு இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம், இது ஒய்னா இதுவும் ஒய்ன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இருக்க வேல்யூ என்ன வந்திருக்கும்? கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா அதில் இருக்க எல்லா ஆங்கிள்ஸையும் ப்ளஸ் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணியிருப்பேன்? 180 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா, அதுதான் இங்கே இருக்குது. அப்போ இதை டேரெக்டாக இங்கே மைனஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் இந்த ஃபார்மேட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 180 மைனஸ் தீட்டா. அப்போ 180 மைனஸ் இங்கே கீழே இருக்க வேல்யூ எடுத்து எழுதுனா மைனஸ் பண்ணால் 72, இப்போ ரிமைனிங் 108 டிகிரி. அடுத்தது an amount 10,000 invested for 3 years partly in X at 6%, partly in 4%. ஓகே, ஒரு பார்ட்டை அந்த ஒரு பார்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 6% 3 years 100 ப்ளஸ் ரிமைனிங் இருக்குது 10,000 மைனஸ் எக்ஸ். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4%, அதே 3 years இன்வெஸ்ட் பண்ணால் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 1440 இருக்குது. இது அப்படியே பண்ணோன்னா 18x/100. இதை 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 0 போயிடும். இந்த 12 உள்ள மல்டிபிள் பண்ணால் 1200 மைனஸ் இது வந்து ஒரு 12x/100. இப்போ 1200 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடும், 240. இங்கே 18x/100 12x/100 மைனஸ் பண்ணால் 6x/100 கேன்சல் பண்ணால் 40, எக்ஸோட வேல்யூ 4000. ஓகே, இதுதான் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டாக இருந்திருக்கும். அடுத்தது tan x plus y tan x minus y 1. இது ரெண்டும் எப்போ ஒன்றா இருக்கும் அப்படின்னா tan a tan b எப்போ ஒன்றா இருக்கும்னா
a plus b யோட வேல்யூ 90 டிகிரியா இருந்தால் மட்டும்தான் அது ஒன்றா இருந்திருக்கும். அப்போ இதில் இந்த இடத்துல ஏங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய், பிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய், இதோட வேல்யூ 90 டிகிரியா இருந்தால் தான் இங்கே ஒன்று வந்திருக்க முடியும். இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 2xோட வேல்யூ 90 டிகிரி, எக்ஸோட வேல்யூ 45 டிகிரி, அப்போ 3xோட வேல்யூ 135 டிகிரி. கொஸ்டினில் கேட்குறது tan 3x. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா tan 90 plus 45 எழுதிக்கலாம். 135 90 plus 45 எழுதிக்கிறேன். 90 டிகிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுவோம். நான் ட்ரிக்னாமெட்ரிக்கு பேசிக் வீடியோ அப்படிங்கிறது போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அதில் இது எல்லா கான்செப்ட்டுமே அதில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ tan 90 டிகிரி இந்த மாதிரி 90 வந்துச்சுனால என்ன பண்ணணும்? இங்கே இருக்க வேல்யூ அதில் காம்ப்ளிமெண்ட்ரியை சேஞ்ச் பண்ணணும். tanனா காட். இப்போ இங்கே 45 டிகிரினா 45 டிகிரி. இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னா 90 plus தீட்டா அப்படின்னா இது 0 90. இப்போ 90 plus தீட்டானா தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் அதோட ஆப்போசிட் கொசிக்கன் மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ், மற்ற எது இருந்தாலும் நெகட்டிவ் தான். இப்போ இங்கே டேன் வந்திருக்கனால நெகட்டிவ். மைனஸ் காட் 45, காட் 45க்கு 1 மைனஸ் 1, ஆன்சர் வந்து மைனஸ் 1. அடுத்த கொஸ்டின், ABC invested money in a business such that 3 times of A share equal to 5 times of B share equal to 10 times of C. இப்போ இது ரெண்டை மட்டும் எடுத்துப்போம். A is to B அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 5 is to 3 வந்திருக்கும். அடுத்தது செகண்ட் ரெண்டை மட்டும் எடுத்துட்டேன்னா B is to C அப்படிங்கிறது 10 is to 5 வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதில் இது ரெண்டுலையுமே எது காமன்? Bங்கிறது தான் காமன். அதுக்கப்புறம் இந்த ரேஷியோ 2 is to 1 மாற்றிக்கலாம். Bங்கிறது காமன் ஆகணும்னா இங்கே நான் இன்டூ 2 இன்டூ 3 பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 10 is to 6 is to 3. இதுதான் மொத்தமாக. இஃப் த ஏர்ன்டு 57,000 அப்போ ஏவோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 10 by மொத்த பார்ட் எவ்வளோ? 19. நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பிட் பண்ணணும்? 57,000. கேன்சல் பண்ணனா 3,000, இந்த ஜீரோவையும் சேர்த்தனா 30,000. அடுத்த கொஸ்டின், the length of the common external tangent of two circles is 10 and the common internal tangent is 6. இப்போ இது கொடுத்துட்டு இதோட ப்ராடக்ட் ஆஃப் ரேடியஸ் கேட்குறாங்க. இப்போ இதில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த கொடுத்துருக்க வேல்யூஸ் இந்த லென்த் ரெண்டையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. லென்த் 1 லென்த் 2 இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 4r1 r2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட், டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதில் இருக்க ஃபார்முலாஸை டிரைவ் பண்ணி தான் நம்ம இது கொண்டு வந்திருப்போம். ஓகே, இப்போ இதில் L1 அப்படிங்கிறது 10. ஓகே, அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் அப்போ எவ்வளோ வரும்? 100 மைனஸ் 36. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 64. இப்போ 64 is equal to 4r1 r2. இங்கே என்ன கேட்குறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் த ரேடியஸ். அப்போது இந்த 4 வரக்கூடாது. இப்போ டிவைடட் பை 4 போட்டோம்னா ரேடியஸோட மல்டிபிள் வந்து 16 அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், Ravi gives Priya a 30 seconds head start in a 1000 meter race and beats her by 120 meter. அப்போ 120 மீட்டர் ஜெயிக்கிறேன் அப்படின்னா ரவி வந்து 1000 போயிருந்தா பிரியா வந்து 880 போயிருப்பான். ரெண்டு பேரோட டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கு? 30 செகண்ட்ஸாக இருக்கு. அடுத்தது செகண்ட் இதில் ரவி கிவ்ஸ் பிரியா ஸ்டார்ட் ஆஃப் 150 மீட்டர் அண்ட் பீட்ஸ் ஹர் பை 10 செகண்ட்ஸ். இதுலேயே ரவி தான் ஜெயிக்கிறான். 1000 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் எவ்வளோ அப்படின்னா 150. அப்போ 850 மீட்டர் தான் பிரியா ட்ராவல் பண்ணியிருப்பான். இதுக்கு டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 10 செகண்ட்ஸ். ஓகே, அப்போ இதில் ரெண்டுலையுமே வந்து ரவிங்கிறது காமனாக இருக்குது. அப்படியே மைனஸ் பண்ணிப்போமா? அப்போ 30 மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ செகண்ட்ஸாக இருக்குது? 20 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸாக இருக்குது. இது யாரோடது? பிரியாவோடதுல தான் நம்ம எடுக்கிறோம் இந்த வேல்யூவை. இந்த 30 மீட்டர் அப்படிங்கிறது பிரியாவோடது. ஓகே, இப்போ 30 மீட்டர் 20 செகண்ட்ஸ் அப்படின்னா 1 செகண்டுக்கு 1.5 மீட்டர். அப்போ பிரியாவோட ஸ்பீடு கிடைச்சிச்சு 1.5 மீட்டர் பர் செகண்ட். இது பிரியாவோட ஸ்பீடு. ஓகேவா? இப்போ நமக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா 1000 மீட்டர் போகணும். எவ்வளோ நேரத்தில் போக முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ 1000 மீட்டரை 1.5 செகண்ட்ஸ் அப்படின்னா 15 10ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போஸ் 2000 by 3 666 பாயிண்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ இதை நான் வந்து இது எல்லாமே செகண்ட்ஸ் 666 பாயிண்ட் ஓகே 666.6ன்னு போயிட்டு இருக்கும். இப்போ இதை வந்து நான் டிவைடட் பை 60 போட்டேன் அப்படின்னா 1 டைம்ஸ் அகெயின் 1 டைம்ஸ் அப்படின்னு வரும். அப்போ அப்ராக்சிமேட்டாக 11 மினிட்ஸ். இப்போ ஆன்சர் வந்து
11 minutes. இங்கே கொஷின்லையுமே வந்து அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின், ஃபைண்ட் த ரிமைண்டர் ஆஃப் த மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 8 1/6 அப்படின்னா 49/6 இதுக்கும் 2904 இதுக்கும் மீன் ப்ரொபோர்ஷன். அப்போ ரூட் ஏபி இது ரெண்டு மீன் ப்ரொபோர்ஷன்னா 6th டேபிளில் கேன்சல் பண்ண என்ன ஆகும் 4 8 4. அப்போ 49 வந்து 7 4 8 4 வந்து 22. இது எதால் டிவைட் பண்ணும் 3 டிஜிட் ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் பைன் நம்பர் 101 இதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 154/101 அப்படியே மைனஸ் பண்ணாலே 53. இப்போ ரிமைண்டர் 53. அடுத்தது விகாஸ் கம்ப்ளீட்ஸ் 1/15 ஆஃப் ஒர்க் இன் 12 days. அப்போ அவன் ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பான் அப்படின்னா 15 × 12 180 days. இப்போ நான் எவ்வளோ நாள் தேவைப்படுது அப்படின்னா 168 days. 168 days. அடுத்தது f of m equal to m power 5 plus 4m power 4 minus 5m plus 8. இதில் m minus 3 தான் வந்து இதை டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டிவைட் பண்ணுன்னு சொன்னாலும் என்ன பண்ணணும், அதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். அப்போ எம்மோட வேல்யூ என்னது 3. இப்போ எம்மோட வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ 3 power 5 plus 4 3 power 4 minus 5 into 3 plus 8. இப்போ 3 power 5னா என்னது 243. 243. 3 power 4னா 81 243 plus 4 into 81 8 324 minus 15 plus 8. இப்போ 243 324. இப்போ 767 ஒரு 8 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 775. அதுலேருந்து ஒரு 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சரி இங்கே வந்து 5 தான் வந்திருக்கும் 567. அப்போ இங்கே வந்து 575 வந்திருக்கும். 15 மைனஸ் பண்ணனா 560. இப்போ ஆன்சர் வந்து 560. அடுத்தது a bottle is filled with a mixture of water and syrup in the ratio 3:4. how much of mixture must be replaced? அப்போ என்ன அர்த்தம், இதிலிருந்து ஒரு எக்ஸ் மிக்சர் எடுத்துட்டு திரும்ப எக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். என்னவா வாட்டரை ஆட் பண்ணுறோம். இப்போ வாட்டர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அதனால ரேஷியோ என்ன இருக்குன்னா சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. half water half syrup. இப்போ வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ சிரப்பில் எந்த சேஞ்சஸ் இருந்திருக்கக்கூடாது. அப்போ 4ல் தான் இருந்திருக்கணும். அப்போ இங்கேயும் 4னா இங்கேயும் 4. அப்போ 4:4. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பார்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். மொத்தத்தில் பார்க்கும்போது இங்கே 3லேருந்து எனக்கு 4க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரே ஒரு பார்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குது 8. இப்போ ஒரு பார்ட்டு 8. 8ல் ஒரு பார்ட்டை தான் நான் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா. ஓகே, அடுத்தது in a frequency distribution mean is 60, mode is 52, standard deviation 6. ஓகேவா. கால்ஸ் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஸ்கியூனஸ் இது கேட்டாங்கன்னா, கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து மீன் மைனஸ் மோட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ மீன் வந்து 60, மோட் வந்து 52, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6. அப்போ 8/6 4/3 1.33. ஆன்சர் வந்து 1.33. Okay, the length, breadth, height 18, 12, 6. Each can paint 45 square meter area. How many cans paint are needed to paint only the 4 walls? 4 walls க்கு மட்டும் அப்படின்னா LSA. அப்போ 2 into L plus B into H. இப்போ 2 into L plus B னா 30, H வந்து 6. அப்போ 12 360 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 45 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ இருக்கும் 460. ஓகே, ஈச் கேன் ஒரு கேனால வந்து 45 ஸ்கொயர் மீட்டருக்கு ஃபில் பண்ண முடியும். நமக்கு எவ்வளோ வேணும் 360 வேணும். ஓகே, அப்போ டிவைடட் பை 45. 9th டேபிளில் இது 40 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்போ இது 8. இப்போ ஆன்சர் வந்து 8 கேன்ஸால் மொத்தமாக வந்து பெயிண்ட் பண்ண முடியும். அடுத்து cos power 4 minus sin power 4 equal to 5/13. இது எப்படி மாற்றிக்கலாம்னா cos ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா
the whole square. இது இப்போ a square minus b square இருக்கு. அப்போ a plus b minus b எழுதலாமா? இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா என்ன ஆகும்? cos square plus sin square 1 ஆயிடும். அடுத்தது cos square theta minus sin square theta equal to 5 by 13. cos square theta minus sin square theta அப்படிங்கிறது cos 2 theta 5 by 13. அப்போ cos theta க்கு வந்து adjacent side by hypotenuse. அப்போ இந்த third side என்னவா இருக்கும்? triplet படி இங்க 12 இருந்திருக்கணும். அப்போ sin 2 theta க்கு எடுத்தனா opposite side by hypotenuse 12 by 5. இப்போ நமக்கு என்ன வேணும்? sin 4 theta வேணும். sin 4 theta. இப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா sin 2 into 2 theta ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, sin 2 theta ஓட ஃபார்முலா வந்து sin 2 theta ன்னு இருந்துச்சுன்னா 2 sin theta cos theta ன்னு எழுதிக்கலாம். இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதுல பாதி தான் இங்க எடுக்கணும். அப்ப இங்க எனக்கு 4 theta இருக்கா? இப்போ நான் இதை 2 theta-வா மாத்திட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ sin 2 sin 2 theta cos 2 theta. இப்போ 2 into sin 2 theta வந்து 12 by 5, cos 2 theta வந்து 5 by 13. அப்போ 5 5 கேன்சல் ஆயிடும். சாரி, இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேனா? இங்கே கீழே வந்து ஹைப்போட்டனஸ் தான் வரும். இப்போ 12 by 13. இப்போ 2 into sin 2 theta-க்கு 12 by 13, cos 2 theta-க்கு 5 by 13. அப்போ டினாமினேட்டரில் 169, நியூமரேட்டரில் 120. அப்போ 120 by 169. Next, how many words with or without meaning each of 3 vowels 2 consonants in the word reaction? இப்போ reaction அப்படிங்கிறதுல இருந்து 3 vowels எடுக்கணும், 2 consonant எடுக்கணும். ஓகே, அப்போ முதல்ல vowels என்னென்ன இருக்கு அப்படின்னா a, e, i, o இந்த 4 இருக்கு. இந்த 4ல இருந்து நான் 3 சூஸ் பண்ணணும். 4ல இருந்து 3 சூஸ் பண்ணணும். அடுத்தது சரி, இது வந்து 4ல இருந்து 3 சூஸ் பண்ணணும். அடுத்தது a, e, i, o எடுத்தாச்சு. ரிமைனிங் r, c, t, n. இந்த 4ல இருந்து 2 சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ 4ல இருந்து 3 அப்படின்னா 4c1 மாத்திக்கலாம். அப்போ வேல்யூ வந்து 4. இதுக்கு வந்து 4c2 அப்படின்னா 4 into 3 by 1 into 2. இப்போ கேன்சல் பண்ணால் 2. அப்போ 6. இப்போ மொத்தமாக 24. ஓகே, அப்போ 24 காம்பினேஷனில் இந்த வேல்யூஸை எழுத முடியும். நமக்கு மொத்தம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ நமக்கு? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அப்போ இந்த 8-ஐ வந்து நான் இப்போ இந்த காம்பினேஷனில் எழுதணும். ஓகே, அப்போது மொத்தமாக எனக்கு 8 இருக்குது. How many such words with or without meaning? Okay. ஓகே, அப்போ இதிலிருந்து 3 வேல்யூஸ், இதிலிருந்து 2 வேல்யூஸ் அப்படின்னா அந்த வேர்டு வந்து நம்ம எதில் ஃபார்ம் பண்ணியிருப்போம்? 5ல் ஃபார்ம் பண்ணியிருப்போமா? அப்போ 5 அப்படின்னால இன்னும் எத்தனை பாசிபிலிட்டி? 1 2 3 4 5 பாசிபிலிட்டி. இங்கே கொடுத்துருக்கிறது 5. 5ல் நம்ம 3 வந்து வவல்ஸ்லேருந்தும் 2 வந்து கன்சனன்ட்லேருந்து எடுப்போம். அது எத்தனை எடுக்க முடியும்? 4 பாசிபிலிட்டி 6 பாசிபிலிட்டி, மொத்தம் 24 பாசிபிலிட்டி எடுக்கலாம் ஒரு தடவை எடுக்கும் போது. அதில் நமக்கு எத்தனை பிளேஸில் போட போகிறோம் அப்படின்னா 5 பிளேஸில். அதனால 5 ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 24. 5 ஃபேக்டோரியல் எவ்வளோனா 120 இன்ட்டு 24. அப்போ 12 இன்ட்டு 24னா 48 24 882 ஒரு 0 எக்ஸ்ட்ராவா. இப்போ 2880. Okay, அடுத்த question. By selling an article at 2/3 of its actual selling price. 2/3 of its அப்படின்னா நம்மளே ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அந்த 3ல கேன்சல் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன். 300 இருந்துச்சுன்னா 2/3 of its actual selling price. அப்போ என்ன ஆகும்? 200க்கு சேல் பண்ணுறாங்க. அப்படி சேல் பண்ணால் எவ்வளோ லாஸ் ஆகுது? 15%. அப்போ 85% தான் 200 அப்படின்னா 85% தான் 200 அப்படின்னா 100% எவ்வளோவா இருக்கும்? Okay, 200 by 85 into 100. So 40 by 17, 4000 by 17. இப்போ 17ஆல் டிவைட் பண்ணால் 2 times 34 remaining 6, 3 times 51 remaining 9, 85 point remaining 5. இப்போ 2 times 235.5, 235.2ங்கிறது ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸாக இருந்திருக்கும். இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் இது, காஸ்ட் ப்ரைஸ் இது.
இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி இருந்த ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து 90% இப்போ சேல் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ இதில் 90% எவ்வளோ? 270க்கு சேல் பண்ணுறாங்க. 270க்கு சேல் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 34.8. ஓகே, 34.8 அப்படிங்கிறது 235.2 அப்படிங்கிறதுல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த ஒரு டிஜிட் பாயிண்ட் அப்படிங்கிறது கம்மி பண்ணிக்கலாம். 2 ஜீரோ சேர்த்தோம்னா 34800 by 2352. ஓகே, இதை அப்படியே டிவைட் பண்ணிடுவோமா? கேன்சல் பண்ணி கூட பண்ணலாம், இல்லை அப்படியே கூட பண்ணிடலாம். ஏன்னா டேரெக்டாக நம்ம 2 டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ 1 டைம்ஸ் தான் கண்டிப்பாக வரும். 2352 7821110. ஓகேவா? இப்போ நமக்கு அடுத்து என்ன இருக்குது? 1ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10%, 12%, 4%. கண்டிப்பாக 4 வராது. 2ல் ட்ரை பண்ணுவோம், இல்லை 4ல் ட்ரை பண்ணுவோம். 4ல் ட்ரை பண்ணுவோம். 2352 8 22 12 14 8 9. இப்போ இதோட கம்மியாக தான் வருது. கண்டிப்பாக அப்போ 14 ஆன்சர் ஸ்டார்ட் ஆகணும். ஆன்சர் வந்து 14.75%. இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P got married 16 years ago. அப்போ ப்ரெசென்ட்டில் Pயோட ஏஜ் Pனே வச்சுப்போம். 16 years ago அப்படின்னா அவங்களோட ஏஜ் என்ன இருக்கும்? P - 16 ஆயிருக்கும். ஓகேவா? P got married 16 years ago. அப்போ 16 இயர்ஸ்க்கு முன்னாடி அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கு. இப்போ மேரேஜ் ஆகும்போது அவங்களோட ஏஜ் வந்து P - 16 இருந்திருக்கும். இப்போ ப்ரெசென்ட்டில் P அவங்களோட ஏஜ். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? டுடே ஹர் ஏஜ் அப்படிங்கிறது P is 2/1/3. அப்போ என்னது? 7/3 டைம்ஸ் ஆஃப் ஹர் மேரேஜ் ஏஜ். மேரேஜ் ஏஜ் இருக்கிறதுல 7/3 டைம்ஸாக இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 3P = 7P - 7 × 16. 7 × 16. இப்போ இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 4P 7 × 16 கேன்சல் பண்ணோன்னா 4. இப்போ Pயோட வேல்யூ 28. அட் ப்ரெசென்ட் இப்போ Pயோட வேல்யூ 28 கண்டுபிடிச்சாச்சு. அட் ப்ரெசென்ட் ஹர் சன் இஸ் 1/7 ஆஃப் ஹர் ஏஜ். சன் வந்து இதில் 1/7னா அவனோட ஏஜ் வந்து 4 years. வாட் வாஸ் ஹர் ஏஜ்? சன்ஸ் ஏஜ் 3 years ago as a fraction of P's ஏஜ். P's ஏஜில் சன்னோட ஏஜ் வந்து எவ்வளோ ஃப்ராக்ஷனாக இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் ரெண்டு பேரோட ஏஜ் என்னவா இருக்குன்னா 28/4 இருக்கு. இங்கே சொல்கிறது 3 years ago. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னா அப்பாவோட ஏஜ் வந்து 25 இருக்கும், பையனோட ஏஜ் 1 இருக்கும். அப்போ இதை ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா 1/25. ஆன்சர் வந்து 1/25. அடுத்த கொஸ்டின், m வேரிஸ் இன்வெர்ஸ்லி, m ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டினாமினேட்டரில் n² + 5 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இது எடுக்கிறதுக்காக நம்மளே ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம், k/n² + 5. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? m-ஓட வேல்யூ 4, n-ஓட வேல்யூ 5. இப்போ 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 25 + 5 இது 30 ஆகிடும். இங்கே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணும்போது k-ஓட வேல்யூ 120 வந்துடும். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? n² வேல்யூ 72 இருந்தால் m என்னன்னு கேட்குறாங்க. இப்போ m கண்டுபிடிக்கணும். k-ஓட வேல்யூ 120, n² டேரெக்டாக 72ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ கீழே என்ன வந்திருக்கும்? 77. அப்போ m-ஓட வேல்யூ 120/77. ஓகே, இதுதான் ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ராகுல்ஸ் ஆவரேஜ் ஏர்னிங் பர் மந்த் இஸ் ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் த இயர் இஸ் 18,000. ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு அவரோட ஆவரேஜ் வந்து 18,000 இருக்குது. அப்போ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 54,000 வந்திருக்கும். ஓகேவா? இன் ஏப்ரல் ஹிஸ் ஏர்னிங் வாஸ் 60% மோர் தென் த ஆவரேஜ். ஆவரேஜை விட 60% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது? 18,000. இப்போ இதில் 60% அப்படின்னா 1800 × 6 இப்போ 0084 10,800. இப்போ 10,800 அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா 28,800 வந்திருக்கும். ஓகே, அப்போ ஏப்ரலில் 28,800. அப்போ 00821 82,800 அப்படிங்கிறது ஏப்ரல் வரைக்கும் இருக்கிறது. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்து த ஆவரேஜ் பர் மந்த் ஃபார் த ஹோல் இயர். அப்போ சம் பை 12 = 35,000. 12 மாதத்துக்கு கண்டுபிடிச்சோன்னா 35,000 வருது. இப்போ 12 மாதத்தோட சம் எவ்வளோ இருக்கும்? 35,000 × 12 வந்திருக்கும். ஓகேவா? இதுதான் டோட்டல் சம். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? ஃப்ரம் த மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஆவரேஜ் ஏர்னிங் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஏப்ரல் வரைக்கும் எடுத்துட்டோம்னா 4 மாதம். இப்போ ரிமைனிங் 8 மாதத்துக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ டிவைடட் பை 8. இப்போ இந்த சம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? மொத்தம் அப்படிங்கிறது 12 பேரோடது.
இங்கே கொடுத்துருக்கிறது இந்த 4 பேரோடது. அப்போ மைனஸ் பண்ணால் அப்போ இந்த மிச்சம் இருக்க 8 பேரோடது கிடச்சிருமா? இப்போ 35,000 இன்டூ 12 மைனஸ் 82,800. இது அப்படியே 8th டேபிளில் கேன்சல் பண்ணால் எல்லாத்துக்கும் தனித்தனி டினாமினேட்டர் தானே, தனியாக எடுத்து அப்படியே டிவைட் பண்ணுவோம். இதை 8ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 4 டைம்ஸ் 32 ரிமைனிங் 3 டைம்ஸ் 24 remaining 6 7 times 5 times. Okay, 4375 into 12 minus இதையும் 8ஆல் கேன்சல் பண்ணணும், ரெண்டுக்குமே டினாமினேட்டர் காமன். இப்போ 1 times 03 24 50 10,350. இப்போ 4375 into 12. இப்போ 2ஆல் பண்ணோன்னா 0 1 5 1 6 7 8 5 7 3 4 0 10 5 1 9 12 52,500. 52,500ல் 10,350 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 42,150. இப்போ அதோட ஆன்சர் வந்து 42,150 இருந்திருக்கும். ஓகேவா? இதில் வந்து சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முன்னாடிலாம் அந்த செக்ஷனல் கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணேன்னா ஒரு 25 minutes 30 minutesக்குள்ளே முடிச்சிருவேன். ஓகேவா? மேக்ஸிமம் அவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ கொடுக்குற எல்லா கொஷினுமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. எக்ஸாம்லேயுமே அப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தோம்னாலுமே கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, அப்போது நமக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, எல்லாருக்குமே கஷ்டம் தான். அப்போ கட் ஆஃபும் கம்மியாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கஷ்டமான டெஸ்ட் எடுத்து கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க இந்த 25 கொஷின் நான் ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். திரும்ப இதே மாடலில் கொஷின் எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து அப்ரோச் பண்ண தெரியணும், அவ்வளோதான். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் டிமோட்டிவேட் ஆக வேணாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.